OPPO Enco M32 அப்படின்னு ஒரு neck band இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த neck bandோட unboxing and quick review தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் கண்டிப்பா ஏதாவது ஒரு neck band வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க ஏதாவது ஒரு neck band யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா என்ன மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட பிரைஸ் எவ்வளவு, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதுல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ இந்த OPPO Enco M32 ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துருவோம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா neck bandோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க டிஃபரண்டா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. முன்னாடி அதோட டிசைன் கொடுத்திருக்காங்க, கீழ சின்னதா அதோட மாடல் நேம் கொடுத்திருக்காங்க, பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணா மேலேயே neck band கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன பெட்டி மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ள ரெண்டு செட் எக்ஸ்ட்ரா இயர் டிப் கொடுத்திருக்காங்க, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க, கடைசியா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. இப்போ neck band பத்தி டீடைலா பார்ப்போம். இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்லுக்ல பார்க்கும்போது எல்லா neck band எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பெருசா டிஃபரண்டா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. இருந்தாலுமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா இந்த இயர்பட்ஸோட டிசைன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதை ஒரு நல்ல குவாலிட்டியில இங்க மேக் பண்ணிருக்காங்க. ஸோ குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சென்டர்ல மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நிறைய விஷயங்களுக்கு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் OPPO அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் நேம் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாதான் தெரியும். கீழே இந்த இயர்பட்டோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு எர்கானமிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஃபிட்டிங் அந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்குது. ஒன்ஸ் இத காதுல வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழவே விழாது. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இது ஃபிட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ல மேக்னெட்டிக் எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் இருக்கு. இந்த மேக்னெட் ரெண்டுமே ஒட்டிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இயர்பட்ஸ் வந்து ஆஃப் ஆயிடுது. அது போக நம்ம மொபைல்ல ப்ளே ஆகிட்டு இருக்கிற சாங்கும் பாஸ் ஆயிடுது. இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அகைன் அந்த சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகி பெரும்பாலும் மேக்னெட் ஒட்டின உடனே சாங் வந்து ப்ளே ஆகிறது நின்றது. பட் திருப்பி எடுக்கும்போது அது கனெக்ட் ஆகி அந்த ப்ளே ஆகிறதுல ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பட் இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா ப்ளே ஆகிற சாங் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடுது, நெக் பேண்டும் ஆஃப் ஆயிடுது. இதனால பேட்டரி வந்து நல்லாவே சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாம நம்ம மொபைல்லையும் சாங்கோ இல்ல வீடியோவோ எதுவுமே ப்ளே ஆகிட்டு இருக்காது. இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இதுல டிரைவரோட சைஸ் 10mm யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க 10mm டிரைவர் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேஸ் வந்து ஒரு நல்ல டீப் பேஸ் வந்து கிடைக்குது. நல்ல டம்முன்னு ஒரு பயங்கரமான சவுண்ட்ல மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அந்த ஹை வந்து ரொம்பவே கிளியரா இருக்குது. மியூசிக் வந்து அந்த டீடைலிங் வந்து ரொம்பவே சூப்பரா கேட்குது. அந்த லோல மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் லோவும் ஓரளவு நல்லா கேட்குது. பட் டீசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிட் வந்து ரொம்பவே சூப்பரா கேக்குது. சோ ஓவராலா மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதுல ட்ரிபிள் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. இதுல ஆடியோ கோடெக் அப்படின்னு பார்க்கும்போது AAC SBC இது ரெண்டு சப்போர்ட்மே கொடுத்திருக்காங்க. இதுல கால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு எக்ஸலன்ட்டான கால் குவாலிட்டி கிடைக்குது. நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா கேக்குது. நாய்ஸ் வந்து பெரும்பாலும் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆச்சா அப்படின்னா கிடையாது. ஒரு சில நாய்ஸ் வந்து கேட்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம கால் பேசுறத அது வந்து டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ரொம்ப அதிகமா கேக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுல 4AI நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஓரளவு நாய்ஸ் வந்து இங்க கண்ட்ரோலா இருக்கிறதுனால கால் குவாலிட்டி ஒரு எக்ஸலன்ட்டான கால் குவாலிட்டி கிடைக்குது. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு அதிகமா கால் பேசுறதுக்காக ஒரு neck band ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த neck band வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸலன்ட்டான கனெக்டிவிட்டி இருக்குது. 10 மீட்டருக்கு இன்டோர்ல ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இதுல கிடைக்குது. இது போக இதுக்கு IP55 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அதனால மழையில் நனைஞ்சாலோ இல்ல வேர்வைப்பட்டாலோ இது எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இதுல பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது 220 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட நார்மல் பிளேபேக் டைம் வந்து மியூசிக் வந்து 28 மணி நேரம் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்படின்னு கேட்டா கூட ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 1 வீக் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதோட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத இப்போதைக்கு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா இதை நான் ஷார்ட் டர்மா தான் செக் பண்ணியிருக்கேன். அது போக இதுல ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர் என்னன்னா நீங்க 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 20 மணி நேரம் இதுல மியூசிக் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி தான் கேட்டுக்க முடியும் அப்படின்னு நிறைய
இயர்பட்ஸ் நெக் பேண்ட் இதெல்லாமே கொடுக்குறாங்க. பட் இதுல 10 நிமிஷம் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 20 மணி நேரம் பிளேபேக் டைம் கொடுக்குறாங்க. அடிக்கடி அதிகமாக டிராவல் பண்ணுவீங்க, சார்ஜ் போட மறந்துடுவீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த நெக் பேண்ட் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதோட டோட்டல் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 35 நிமிஷம் இதோட சார்ஜிங் டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ பேட்டரியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தது ரொம்பவே ஒரு எக்ஸலண்டான விஷயம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் கூட. அடுத்து இதோட பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், கால் வந்து அட்டன் பண்ண முடியும், ப்ளே, பாஸ், நெக்ஸ்ட், ப்ரீவியஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல நம்மளால பண்ணிக்க முடியுது, காலை ரிஜெக்டும் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. நீங்க ரெண்டு டிவைஸ்ல அடிக்கடி மாத்தி மாத்தி இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வால்யூம் பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டு பட்டனுமே ஒரே டைம்ல 2 செகண்ட் நம்ம லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டிவைஸ் நம்ம எதுல கனெக்ட் பண்ணியிருந்தோமோ அதுல ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். ஈஸியா நம்ம இந்த பட்டனை பிரஸ் பண்றதுனால ப்ரீவியஸ் டிவைஸோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி மல்டி டிவைஸ் சப்போர்ட்டும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலா இந்த நெக் பேண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க, நல்ல குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்குது, கால் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்குது. பேட்டரி பேக்கப் அதை பத்தி இன்னும் நான் சர்டிஃபை பண்ண முடியாது, பட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு வசதி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நெக் பேண்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1800 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 1800 ரூபாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு டிஸ்கவுண்டோட இனிஷியல் செல்லிங் பிரைஸ்ல ஜனவரி 10ஆம் தேதியில இருந்து 1500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 12ஆம் தேதி வரைக்கும் சேல் பண்ண போறாங்க. இந்த 3 நாளைக்குள்ள நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இத 1500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கே வாங்கிக்க முடியும், ஒரு 300 ரூபாய் டிஸ்கவுண்டோட கிடைக்குது. சோ OPPO ஃபேனா இருந்து நான் வாங்கினா இந்த நெக் பேண்ட் தான் வாங்குவேன், அதுவும் எனக்கு கம்மியான பிரைஸ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 10 to 12 ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. 1500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து சேல் பண்ண போறாங்க. சோ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு 1500 ரூபாய்க்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த நெக் பேண்ட் வந்து செம ஒர்த்தான நெக் பேண்ட் அப்படினே சொல்லுவேன். 1800 அப்படினா நீங்க OPPO ஃபேனா இருந்தா மட்டும் இத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ OPPO லான்ச் பண்ணியிருக்கிற இந்த OPPO Enco M32 நெக் பேண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிஃபரண்டான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.